ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல் பிரியமுடன் ஜீவியை. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி அப்பளக்கூட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட். இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 25 கிராம் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் பாதி அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இன்னொரு பாதி அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த 3 பருப்பையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சு நான் ஊற வச்சேன் இல்லைங்களா, அந்த பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்து கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கூட கொஞ்சம் குழைய கடைஞ்சிக்கிறேன். தண்ணி எல்லாம் இருத்துட்டு ரொம்ப நைஸாக கடைஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் அந்த கடலை பருப்பெல்லாம் ஒன்றும் பாதியுமாக இருக்கிற மாதிரி கடைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கூட்டு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன். அதையும் இதனோடவே சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சிருக்கிறேங்க. அந்த பூண்டையும் இதனோடவே சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த தக்காளியும் இதனோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பையும் இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து நல்லா சாஃப்ட் ஆகும். கொஞ்சம் தக்காளி வெந்ததும் கூடவே ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், நீல வாக்கா. அதையும் இதனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதனோட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து லிட் போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, கத்திரிக்காய் நல்லாவே வெந்திருக்கு. நேரத்தில் கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் இதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த பருப்பு சேர்த்ததும் ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி கொதிக்க விடுறேன். அந்த நேரத்தில் நம்ம கூட்டுக்கு தேவையான அப்பளம் பொரிச்சு ரெடி பண்ணிக்கலாம். எல்லா அப்பளத்தையும் சேர்க்கணுன்றது இல்லை, நம்ம குவான்டிட்டிக்கு தேவையான அப்பளத்தை பொடிச்சு வச்சுக்கலாம். இப்போ பேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு ஃப்ளேம் ரெடியூஸ் பண்ணி நான்
பொடிச்சு எடுத்து வச்சிருக்கிற அப்பளத்தை இந்த கூட்டில் சேர்த்துக்கிறேன். கூட்டு சூடாக இருக்கிறதுனால அப்பளம் நல்லா சாஃப்டாக ஆகிடும். கலந்து விட்டுட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க, சூடா நம்ம அப்பளக்கூட்டு கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த கூட்டில் சேர்க்குற அப்பளம் ரொம்ப சாஃப்டாக, சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த கத்திரிக்காயும் இந்த கூட்டில் சேர்க்கறதுனால இது ஒரு தனி சுவையை சேர்க்கும். இந்த கூட்டு நீங்கள் ரைஸோட சர்வ் பண்ணலாம். குழம்பெல்லாம் எதுவுமே தேவைப்படாதுங்க. கூட்டே சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளவு சுவையாக இருக்கும். சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு ரசம், ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை கூட இந்த கூட்டு செஞ்சிட்டோன்னா யாரும் வேண்டான்னே சொல்ல மாட்டாங்கங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த அப்பளக்கூட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.